வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது ஒரு கேசரி பார்க்க போகிறோம். பனானா கேசரி. இது சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பனானா போட்டு பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அது உங்களுக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ரவை, அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை நம்ம எவ்வளோ போடணுமோ நம்ம இஷ்டம் தான். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில். ஏன்னா வெறும் நெய்யே போட்டு செய்கிறத விட கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம எந்த மெத்தடில் பண்ணுறோமோ அதே மெத்தடில் ஆறிட்டாலும் அதே பதமாகவே இருக்கும். அதுக்காக தான் தேவைக்கேற்ற நெய் யூஸ் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் 2 வாழைப்பழம் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், திராட்சை இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். போதும். அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சமாக நெய் போட்டுப்போம். அதே மாதிரி கொஞ்சோண்டு ஆயில். அதில் இப்போ நம்ம இந்த பனானா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான், வேறு எப்படி வேணாலும் இதை கட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனால் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த 1 கப் ரவை இது கூட சேர்த்துக்கலாம். ரவை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இதிலே வறுத்துக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த நெய்லையும் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். இதே மாதிரி 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு நம்ம தண்ணி சுடு தண்ணி வச்சுருக்கோம். நல்லா அது கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம சுடு தண்ணி நல்லா பதமாக ஊற்றி நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம காய வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ரவை வேகணும், அதுக்காக தான். ஓகே, நம்ம ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது அப்படியே சிம்லேயே வைங்க, ஃபுல்லாக ஏற்ற வேண்டாம். இந்த மாதிரி கட்டியாக வந்துட்டே இருக்குது பாருங்கள். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நல்லா ரவை வெந்த பிறகு நம்ம சர்க்கரை போட்டோம்னா தான் இதுவாகும். ஏன்னா சர்க்கரை போட்டோம்னா ரவை வேகாது. இந்த டைமில் நம்ம லைட்டாக இந்த ஃபுட் கலர் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக இதை சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கட்டி வரும்போது இது மேலே ஒரு பிளேட் போட்டு ஒரு 2 செகண்ட் சும்மா நம்ம மூடி வைப்போம். ஏன்னா இந்த ரவை வேகணும். ரவை வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துப்போம். இதில் கூடவே கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக போடுவாங்க, நான் ஃபஸ்ட்லேயே போட்டுருவேன். ஏன்னா இது வேக வேக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நல்லா ரவை வெந்து வந்துடுச்சு. இது பாருங்கள், நல்லா சுருடுற மாதிரி இருக்கா. இந்த பதத்தில் நம்ம இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம்.
ரவை மெல்ட் ஆக கொஞ்சம் லூஸ் ஆகும், பயப்பட வேணாம். மறுபடியும் இது வந்து மறுபடியும் டைட் ஆகிடும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஆகும், பயப்படாதீங்க. ஏன்னா இது திரும்பவும் நம்ம கேஸில் தான் வைக்க போகிறோம். மறுபடியும் அது கட்டி ஆகும். ஓகே பாருங்கள், இப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அப்படியே இறுக்கமாகிட்டு வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நான் நெய்யை விட ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா நம்ம எந்த பதத்தில் இறக்குறோமோ அதே பதத்தில் ஆறிட்டாலும் இருக்கும். அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி இது. இதே அளவில் இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே போட்டுடலாம். சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கேசரி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே பாய்.